கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே பிரேயர் டைம் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது இதன் 2வது பகுதியில் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று பார்க்கலாம். ஏற்கனவே காலை ஜெபம் பற்றி சில காரியங்கள் நாம் பார்த்துருக்கோம். அதாவது காலையில் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அதுவும் அதிகாலையில். தேவ பிள்ளைகளுக்கு அதிகாலை ஜெபம் கண்டிப்பாக தேவை. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை பழக்கப்படுத்திடணும். எத்தனையோ பேர் நினையாத நேரத்தில் மரணங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஒவ்வொரு நாளையும் இவ்வளோ ஆசீர்வாதமாய் நமக்கு தருகிற ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளின் முதல் பகுதியை நீங்கள் கொடுத்தா அன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் மற்றும் தேவ பாதுகாப்பு நிறைந்த நாளாக இருக்கும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிறகு சரியான நேரம் ஆண்டவர் உங்களை அதிகாலையில் எழும்ப வைத்து ஜெப நேரத்தை வழி நடத்துவார். அதிகாலை ஸ்தோத்திரம் பண்ணி பாடல் பாடி பைபிள் வாசித்து ஜெபித்து பாருங்க. பிறகு ஒரு நாள் கூட ப்ரேயரை மிஸ் பண்ண உங்களுக்கு தோணவே தோணாது. ப்ராக்டிக்கலாக சொல்லுவாங்க, ஒரு மனிதன் 21 நாட்கள் ஒரு காரியத்தை தொடர்ந்து தவறாமல் செய்யும்போது அது எல்லா நாட்களும் தொடர்ந்து அவனுக்கு பழக்கமாகி விடுமா. நீங்கள் எத்தனை பேர் அதிகாலையில் ஆண்டவரை தேடுறீங்க? வசனத்தின் முதல் பகுதியில் கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர்னு பார்க்கலாம். நாம் தேடினாதானே கண்டடைய முடியும். நீங்கள் ஜெபித்தால்தான் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க முடியும், பதிலும் தர முடியும். நீங்கள் அதிகாலை ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. உங்கள் ஏக்கங்கள் நிறைவேறும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எனவே அதிகாலை ஜெபத்தை தொடர்ந்து பண்ணுங்க. ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.